கோட்டோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்துட்டு ஒரு ரா ஏஜென்ட் திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்பா வந்து அப்படி ஒரு அதிகாரியா இருக்காரு. நாட்டுல பல இடங்கள்ல வெடிகுண்டு வெடிக்குது, இதெல்லாம் யாரு வச்சாங்க அப்படின்னு பல பேர் அவர் சந்தேகப்படுறாரு. கடைசியா அந்த வெடிகுண்டு வச்சதே தான் புள்ளதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சொன்னாங்க டி ஏஜிங் பண்றேன்னு சொல்லிட்டு அண்ணாவை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ இந்த பாடல் காட்சியில வந்தது இல்லை, இந்த மாதிரி இருக்கவே இருக்காது படத்துல. எஸ்கே அவர்கள் சிவகார்த்திகேயன் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தோட அந்த மேடையில் வந்து பேசும்போது ஒரு விஷயம், மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு உண்மையிலேயே அவர் தனுஷை தான் குறிப்பிட்டு பேசினாரா? அது தனுஷை தான் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் பேசியிருக்கலாம். 2 படம் இவரை வச்சு எடுத்திருக்கிறாருல, ரிஸ்க் எடுத்திருக்கிறாருல, அப்போ அவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. இன்னும் பல இடங்கள்ல போய் சொல்லியிருப்பார்ல, நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன். இடையில மிஷ்கின் அவர்கள் பேசின அந்த சில வார்த்தைகளுமே வந்துட்டு கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இவ்வளவு படிச்சும் புத்தி வள்ளியங்கிறது தான் நமக்கு, நம்ம அதை கண்டுக்காம போயிடலாம். ஏன்னா பாவம் அவன் அறிவு அவ்வளோதான் அப்படின்னு. எல்லா மேடைகள்லையும் அவருடைய நடவடிக்கை இப்படிதான் இருக்கு. மிஸ்கின் மாதிரி ஆட்களை ஏன் அவங்க மேடை கூப்பிடுறாங்க? அமரன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் அர்ஜுன் படத்துலயே பார்த்துட்டோம், என்ன அது புதுசா? கமலுடைய இன்புட் அதுல நிறைய இருக்கு. ஓகே, அதனால வந்து ஒரு அர்ஜுன் படமா வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதில் வேற ஏதாவது புது சம்பவங்கள் நிச்சயமா இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கோட்டோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்துட்டு ஒரு ரா ஏஜென்ட் திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரா ஏஜென்ட்னு இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா அப்பா வந்து அப்படி ஒரு அதிகாரியா இருக்காரு. நாட்டில் பல இடங்கள்ல குண்டு வெடிக்குது. இந்த கதையை நம்ம சொல்றோம், இந்த கதையா இருந்துருச்சுன்னா நான் தப்பிச்சேன், இல்லை ஒரு ட்ரோல் பண்ணி கொண்டுருவாங்க. இருந்தாலும் சொல்றேன், நாட்டில் பல இடங்கள்ல வெடிகுண்டு வெடிக்குது, இதெல்லாம் யார் வச்சாங்க அப்படின்னு அவர் பிரபுதேவாவை சந்தேகப்படுறாரு, மோகனை சந்தேகப்படுறாரு, இந்த மாதிரி பல பேர் அவர் சந்தேகப்படுறாரு. கடைசியா அந்த வெடிகுண்டு வச்சதே தான் புள்ளதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு தங்கப்பதக்கம் மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அங்கே என்ன நடக்குது, அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை என்ன அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஓகே சார். இந்த படத்தோட ஒரு சாங் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க டி ஏஜிங் பண்றேன்னு சொல்லிட்டு அண்ணாவை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல்ஸ் எல்லாம் போச்சு. ஆக்சுவலி அது அந்த பர்டிகுலர் பாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை படத்துல வந்து இன்னும் கூட அவர் அப்படி எதிர்பார்க்கலாமா? இல்லை, படம் முழுக்க அப்படி இருந்துன்னா அவங்க ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் வாங்கி இதில் சாங்கில் பயன்படுத்தி அவசரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன் எதுவுமே இன்னும் உங்களுக்கு வரல, அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. டம்மியாக மட்டும் இப்போ சேர்த்து அந்த ரீ ரெக்கார்டிங் வேலைகள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரும்போது தான் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இப்போ இந்த பாடல் காட்சியில் வந்தது இல்லை, இந்த மாதிரி இருக்கவே இருக்காது படத்தில். அந்த உறுதியை படக்குழுவே தர்றாங்க. ஏன்னா பெரிய ட்ரோல் வந்த பிறகு நாம வந்து விசாரிச்சோம், என்ன சார் இப்படி இருக்கே, இது இப்படிதான் வருமா படத்துல அப்படின்னா, இல்லைங்க அது வேற மாதிரி தான் வரும், இது இன்னைக்கு வந்து உங்க ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார். அதே மாதிரி படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்கிறாரு, மங்காத்தா திரைப்படம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட 200% வந்து கோட் திரைப்படம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மையா? அஜித் அவர்கள் சொன்னார், வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிங்க சொல்லுவாங்க? அதாவது இவங்க வந்து பொது வெளியில வந்துட்டா அல்லது ஏதாவது பேட்டின்னு வந்துட்டா இவங்க சொல்ற பொய் இருக்குல்ல, அதை வந்து ஜம்மு காலத்துல தான் வடிகட்டணும். இவர் அஜித்தை பிரைஸ் பண்ணணும்னு நினைச்சு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற நபர் அஜித்தும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு நபராக இருந்தாருன்னா அவர் எதுக்கு விஜய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா இம்மிடியட்டாக அவர் ஒன்று இறக்குவார். அப்போ அவ்வளவு பெருந்தன்மை உங்களுக்கு இருந்ததுன்னா ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. போட்டி தான். எப்படியாவது வெங்கட் பிரபு இந்த படத்தை சொதப்பிட மாட்டாராங்கிறது தான் அவர் மனசில் இருக்கும். இதுதான் ஒரு நியாயமான ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி தான் இருப்பான். நீங்களும் நானும் அப்படி தான் இருப்போம். இதில் வந்து அஜித் வந்து என் படத்தை விட ஒரு 200 மடங்கு இது நல்லா இருக்கணும்னு சொன்னதா அவர் சொல்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? அதே மாதிரி படத்தோட அவுட்புட்டை பார்த்துட்டு வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, எனக்கு வந்து இந்த திரைப்படத்துல கொடுத்த முழு சுதந்திரத்தை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே காப்பாத்திட்டாரா? உங்களுக்கு நீங்க பார்த்த வரைக்கும், உங்களுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் இல்ல, நம்ம பேசின வரைக்கும் ஏஜிஎஸ் நிறுவனமும் படத்தை பார்த்துட்டாங்க, விஜயும் பார்த்துட்டாரு. 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி, நல்லா இருக்கு, நம்ம நினைச்ச அளவுக்கு வந்திருக்குங்கிற அளவுக்கு 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. அடுத்து வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசின அதே டாபிக்கு திரும்ப வர போறோம்.
எஸ்கே அவர்கள் சிவகார்த்திகேயன் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தோட அந்த மேடையில வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மத்தவங்கள மாதிரி நான் கிடையாது, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. உண்மையிலேயே அவர் தனுஷை தான் குறிப்பிட்டு பேசினாரா? இல்லை, தனுஷ் எங்கேயுமே அப்படி வெளிப்படுத்தலை. ஏதாவது ஒரு மேடையில் அவர் சொல்லியிருந்தாருன்னா அது தனுஷை தான் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டு தனுஷ் எங்கேயுமே அதை சொல்லலை. ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் பேசியிருக்கலாம். ஓகே. அது வந்து எப்படியோ சிவகார்த்திகேயன் காதுக்கு வந்து என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதில் உண்மை இருக்குல்ல. 2 படம் இவரை வச்சு எடுத்திருக்கிறார்ல, ரிஸ்க் எடுத்திருக்கிறார்ல. அப்போ அவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. இங்கே சினிமாவில் வந்து என்னால் அவன் வளர்ந்தான்னு சொல்லாத யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? எல்லாருமே இங்கே சொல்லுவாங்க. நீங்கள் அதை காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போக வேண்டியதான். அதை வந்து நீங்கள் மேடையில் சொல்வதுங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணுங்கிறது அவருக்கும் தெரியும். அதை தான் அவர் விரும்பினார். ஆனால் தனுஷை தான் அவர் சொன்னாராங்கிறதுல எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொன்று, பாண்டிராஜ் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்தினது அவர் தான் வச்சுக்கலாம். இப்போது அவர் திரும்பவும் சிவகார்த்திகேயன்ட்ட டேட் கேட்டு போகும்பொழுது ஏற்கனவே அவர் ஒரு 3 படம் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி வச்சிருந்தார். இப்போ அந்த அக்ரிமெண்ட் படி எனக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு போகும்பொழுது சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய சம்பளத்தை கேட்டார். அப்போ எங்கள்கிட்டயே பாண்டிராஜ் வந்து ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டார். சிவகார்த்திகேயன் வந்து அவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, அவருக்கு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து வசதி கிடையாது அப்படின்லாம் பேசினார். அப்போ நான் கூட ஆர்கியூ பண்ணேன். சார், நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் பசங்கன்னு ஒரு படம் பண்ணீங்க, அன்னைக்கு வந்து ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பசங்க கிட்டான பிறகு வேறு சம்பளம் தானே வாங்கினீங்க, அப்படி தானே அவரும் வாங்கணும். அப்போ அது மட்டும் எப்படிங்க குறை சொல்லுவீங்க? நான் சண்டையை போட்டிருக்கேன், அது வேற. ஆனால் வெளியில் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இவர் வந்து நிறைய சம்பளம் கேட்குறாரு, நான் அந்த அக்ரிமெண்ட்டே அவர்கிட்ட தூக்கி போட்டு வந்துட்டேன், வேணாயா நீ உன்னை வச்சு படம் பண்ணலண்ணா அப்படின்னு வந்துட்டேன்னு சொன்னவர் இன்னும் பல இடங்கள்ல போய் சொல்லியிருப்பார்ல, நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் வளர்த்து விட்டேன்னு. இப்போ அது கூட ஒரு காதில் விழுந்திருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னதை தான் அவர் எங்கள் மேடையில் சொல்கிறாரு. ஆனால் அப்படி பேசுகிறவரு கிடையாது சிவகார்த்திகேயன். எல்லா மேடைகள்லையுமே அவர் வந்து ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக பேசிட்டு போயிடுவார். ஒருத்தரை உசுப்பி விடுற அளவுக்கு அவர் எப்பவுமே பேசுனது கிடையாது. ஆனால் ஏன் அந்த மேடையில் பேசினாருன்னா பர்பஸாகவே பேசியிருக்காங்க. நீங்கள் அந்த மேடையை கவனிச்சிங்கன்னா தெரியும். மிஸ்கின் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணுறாரு, சூரி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு, இவர் வேணும்னே ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. ஆக மொத்தம் இந்த கொட்டுக்காளிங்கிற படத்தை கடைகோடி வரைக்கும் நம்ம சேர்த்துடணும், அதுக்கு ஒரே வழி இதுதான் நினச்சி அவங்க இறங்கியிருக்காங்க. பர்பஸாகவே திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னா இல்லை, அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு. சிவகார்த்திகேயன் மேலே இருந்த இமேஜை தரைமட்டம் ஆக்கிட்டாங்க தனுஷ் ரசிகர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ரோல் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப தரந்தாழ்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனை. நிச்சயமா அவர் பேசியிருக்க வேண்டாம். அதே மாதிரி அதே மேடையில் மிஷ்கின் அவர்கள் பேசின அந்த சில வார்த்தைகளுமே வந்துட்டு கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது இந்த படத்துக்காக வந்து நான் நேக்கடா டான்ஸ் ஆடணும்னா கூட ஒரு அத்தனை பேர் இருக்காங்க, இந்த நீங்க பேசுற விஷயங்கள் வந்து வெளியில இருந்து மக்களும் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ரீசெண்ட் டேஸா மிஷ்கின் அதை தொகுத்து வழங்கினது ஒரு பெண்மணிங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அப்படி பேசுறாரு அவரு. அதாவது இந்த மேடை மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸ்ல அவர் பேசக்கூடிய எல்லா மேடைகளிலுமே ஏதோ ஒரு வார்த்தைகள் முகம் சுழிக்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கிராமத்தில் சொல்லுவாங்க, இவன் படித்த முட்டாள், இவன் படிக்காத முட்டாள்னு. இவர் வந்து நிறைய படித்த முட்டாளாக இருக்கார். இப்போ அண்மை காலமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகம் படிக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னா மிஷ்கின் தான். வீடு கொள்ளாத புத்தகங்கள் வச்சுருப்பார். ஆனால் இவ்வளவு படித்தும் புத்தி வல்லியங்கிறது தான் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு படிக்காத ஒரு தற்குறி வந்து அப்படி பேசினான்னா நம்ம அதை கண்டுக்காமல் போயிடலாம், ஏன்னா பாவம் அவன் அறிவு அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் இவ்வளவு படித்த ஒரு நபர் ஒரு புத்தகம் கூட அவங்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கல. அப்போ ஏன் அதாவது இந்த ஒரு மேடையில் பேசிட்டாருன்னா நம்ம இவ்வளவு அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மேடைகள்லையும் அவருடைய நடவடிக்கை இப்படி தான் இருக்குது. ரொம்ப அருவருப்பான செய்கை, அருவருப்பான பாடி லாங்குவேஜ், அருவருப்பான வார்த்தைகள், நம்ம கேட்காத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாருங்க அவர். ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு வர்றாரு, வரும்போதே ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே வர்றாரு. அது மொத்த ஸ்டேஜும் கேட்குது, மொத்த ஆடிட்டோரியத்துக்கும் கேட்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது என்ன நினைக்கிறாருன்னா, இப்படியெல்லாம் நம்ம பேசினோம்னா நம்மளை வந்து இந்த உலகம் அப்படியே கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துருவாங்க நம்மளை. ஏன்னா பேசாதவங்களாம் பேசுகிறாங்கல்ல, இப்போ மிஸ்கின் இப்படி பேசிட்டாராமே அப்படி பேசிட்டாராமேன்னு பேசுகிறாங்கல்ல. நீங்கள் நாகரிகமாக பேசினா வர முடியுமா அப்படி? ஸோ அதை நினச்சிட்டு இவங்க எல்லாமே இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறத ரொம்ப விரும்புறாங்க. அதாவது அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன், ஃப்ரேம் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடியதையும் சகிச்சுக்க முடியல. அதே மாதிரி பர்பஸ்ஃபுல்லா வந்துட்டு நான் பேசினா நான் மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு.
உண்மைதாங்க. நீங்கள் அவர் மேடையில் அவர் உட்காந்துருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அவருக்கு முன்னாடி படம் பண்ண பெரிய ஜாம்பவான்லாம் அந்த மேடையில் இருப்பாங்க. மிஸ்கினா அறிமுகப்படுத்தினாலே அங்கே இருப்பார். பார்த்தீங்கன்னா இந்த காலை தூக்கி இங்கே போட்டுட்டு உட்காந்துருப்பார். அப்படியே வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு இந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இரு அப்படின்னு அப்படி இருக்கும் அந்த அவருடைய பாடி லாங்குவேஜை. மொத்த பேருமே எரிச்சல் ஆவாங்க, ஏன் அந்த ஆள் இப்படி உட்காந்துருக்காருன்னு. எனக்கு என்னென்னா மிஸ்கின் மாதிரி ஆட்களை ஏன் அவங்க மேடை கூப்பிட்றாங்கங்கிறானா. நீ கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிருங்க, அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுவார்ல. நம்முடைய நடவடிக்கை தான் நம்மளை வந்து இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க நம்மளை அப்படின்னு தோணும்ல. ஸோ அதெல்லாம் செய்யணும், எதிர்காலத்திலேயாவது செய்யணும். ஓகே சார். ஸோ தனுஷ் அவர்களை பற்றி பேசும்போது 2 விஷயங்கள். ஒன்று வந்து இப்போது அவர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு எடுக்கக்கூடிய அந்த திரைப்படம் நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம், அது வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் அவரோட வாய்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்திருந்தது. ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடி ஆயிடுச்சு, விட்டுறலாமான்னு ஜிவி பிரகாஷ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரெடி ஆனதுக்கப்புறமும் ஏன் இன்னும் விடாமல் இருக்காங்க? ஏதாவது ரீசன் இருக்கா வெயிட் பண்ணுறதுக்கு? அது ரொம்ப காலமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த படத்தை. ஓகே. ஆமாம், அது என்ன காரணம்னு தெரியல, பட் நீண்ட காலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு நிறையா அவரை சுற்றி அடிக்கிற சூறாவளி புயல் இந்த நேரத்தில் அது வேண்டான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கூட கொண்டு வரோம்னு நினச்சிருக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி ராயன் திரைப்படம் வந்து 150 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரஜினி, கமல், அந்த மாதிரி விஜய், அஜித்துக்கு அடுத்து தனுஷோட திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அப்படின்னா டாப் 1 அந்த டயர் 1 ஹீரோஸ்ல வந்துட்டு தனுஷும் வந்துட்டாரா? இன்னும் வரல அவரு, பட் அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஹீரோவெல்லாம் இன்னும் ஒரு மாறல. இந்த படம் ஓடி இருக்கு, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 100 கோடியை தாண்டி இருக்கு. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு அஜித், விஜய் இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா இல்லை. அதே மாதிரி மகாராஜா திரைப்படத்துடைய இயக்குனர் நிதிலன் வந்துட்டு நயன்தாராவை வச்சு ஒரு திரைப்படம் இப்போ எடுக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் ட்ரோல் வேற பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்து மகாராணி, மகாராஜா முடிச்சோடனே அவங்கள வச்சு மகாராணி அப்படின்லாம் ட்ரோல் பண்ண. உண்மையிலேயே அவர் அந்த டைட்டில் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரோல் வந்ததுனால மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. உண்மையா? இல்லை அவர் மாத்தலன்னு தான் நினைக்கிறேன்னா. ஆனால் மகாராணிங்கிற தலைப்பை தான் வச்சிருக்காங்க. அது ஒரு சென்டிமெண்ட் தானே. சினிமா எப்போவுமே சென்டிமெண்ட் நிறைந்த உலகம் தானே. அவர் மகாராஜன்னா இவங்க மகாராணி அப்படிங்கிறாங்க. பட் நிச்சயமா அந்த படம் நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 2வது படம் தான் இது. குரங்கு பொம்மை அவ்வளவு சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு. விஜய் சேதுபதினு ஒரு கமர்ஷியல் ஹீரோ வச்சு போகும்பொழுது கூட அதை எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுமோ பண்ணார். இப்போ அதை தாண்டி நயன்தாரா ரொம்ப முக்கியமான நடிகையாக இருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு மறுபடியும் ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் இங்கே எடுக்கிறார். ஏன்னா நயன்தாரா ஹீரோயின் சப்ஜெக்ட் இங்கே எடுத்து சமீப காலமாக ஓடல. முக்கியமாக இந்த அன்னபூரணி எல்லாம் படுபயங்கரமான ஃப்ளாப்பு. அப்போ அவங்கள வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் அவர். அது நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும். சார், சிவகார்த்திகேயன் பார்த்து நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆல்மோஸ்ட் அவர் பேசினது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அமரன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் அர்ஜுன் படத்துலையே பார்த்துட்டோம், என்ன அது புதுசா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்த கமெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக, அவருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ ஆனால் இந்த கமெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ளஸ் அமையுமா? அமரன் எப்படி இருக்க போகுது? இல்லை, தான் முகுந்த் வரதராஜனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான் எடுக்கிறாங்க. கமலுடைய இன்புட் அதில் நிறைய இருக்குது. ஓகே. அதனால் வந்து ஒரு அர்ஜுன் படமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதில் வேறு ஏதாவது புது சம்பவங்கள் நிச்சயமாக இருக்கும். கமலே வந்து இதுக்கு லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவருக்கு தெரிந்த அந்த மிலிட்ரி மேஜர் இவங்கெல்லாம் அந்த அதிகாரிகளோடலாம் இவரே பேசி இதுவரைக்கும் எடுக்காத இடங்கள்லாம் போய் ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. விஷுவலாகவே ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். அது கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வீரர்னா அது எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம்ல. நிச்சயமாக அதுலேருந்து ஏதாவது மாறி பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அப்படியே திரும்ப எடுத்திருந்தா கூட அவங்க காட்டுற லொக்கேஷன்ஸ் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் கூட ஒரு சம்பவம் சொன்னாங்க. இப்போ ஒரிஜினலாகவே தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்கள சுற்றி இராணுவம் கண்காணிச்சுட்டே இருக்கும். எப்போ வேணாலும் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இவங்க ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. அப்போது தினந்தோறும் பயந்துகிட்டே வந்து ஷூட்டிங் எடுப்பாங்களாம். அந்த டைரக்டர்கிட்ட யூனிட்டே ரொம்ப சொல்லியிருக்காங்க, சார் இந்த இடம் வேண்டாம் சார், இதே மாதிரி வேற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ கூட டைரக்டர் பிடிவாதமாக இல்லை நம்ம இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எடுத்துருக்குறாங்க. இவங்க ஷூட்டிங் எடுக்க போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் அங்கே வந்து ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டு மொத்த பேரையுமே அந்த ஊரை விட்டு வெளில அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க மீட் பண்ணிட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க.
அதான் வேற ஒரு களத்துல நம்ம அந்த வழக்கமான கதையை பார்க்க போறோமா அல்லது வேற ஒரு களத்துல வேற ஒரு படத்தை பார்க்க போறோமான்னு தெரியல. ஓகே சார். ஸோ அந்தனன் சார், இந்த வாரமும் நிறைய கேள்விகள் நான் கேட்டேன், எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.